ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு ரெஸ்ட்ரிக்டடான இடத்துக்கு தான் நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ கண்டாலே அந்த பொண்ணுக்கு பிடிக்காதுல, அந்த பொண்ணு. ஆனாடா நம்ம ஹீரோ இவங்க 3 பேரும் தான் அங்கே வந்திருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த புக்கில் ஒரு விஷயம் போட்டிருக்கும். பூனை வந்து ரொம்ப டார்க்கரான சைடுக்கு போகும், மரம்லாம் அப்படியே ஃப்ளோட் ஆகும். அந்த மாதிரி விஷயம் இங்கே வந்து அப்படியே ஏற்படுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா அந்த புக் ஆஃப் டூம் அதோட இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. உண்மையாக சொன்னால் இந்த புக் ஆஃப் டூம் இது வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதனாலேயே இந்த மாதிரி அவுட் பிரேக்கை தடுக்கணும்னு சொல்லி அவங்க தனிப்பட்ட முறையில் லெவல்ஸ் அமைச்சாங்க. குறிப்பிட்டு ஸ்பெஷல் ரேங்க், ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3ன்னு ஒரு ரேங்க்கும் ஒரு விதமா வேலை செய்யும். தேர்டு, எல்லா ரீஜன்லையும் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டா அந்த இடத்துல அது ஒர்க் ஆகும். செகண்ட், நேஷனல் அளவில் எமர்ஜென்சினா அதுக்கும் தனியாக ஒரு ரேங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த உலகத்தோட என்விரான்மெண்ட் அது கெடுக்குதுன்னா அதுக்குன்னு தனியாக இருக்கு. கடைசியாக வருது, அதுதான் நம்ம இந்த உலகத்தையே நம்ம தான் காப்பாற்றணும். அதனால தான் நம்மள மாதிரி ஆளுங்க, அதாவது ஆன்டி ப்ராஃபசி யூனிட் நம்மளுக்கு இந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே இன்னொரு பர்சன் இருக்கான், கசராகின்னு. அவன் ஏ ரேங்க் ஹண்டர் தான். ஆள் அங்கே இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவங்க 3 பேரும் வராங்க. கசராகி பயங்கரமா கத்துறான், ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம், இந்த இடம் முழுக்க டேஞ்சர் நிரம்பி இருக்கு. ஆனா அவன் சொல்றது ஏதோ அந்த பொண்ணு கண்டுக்கிறான். அவன் இந்த இடத்த தான் அப்படியே பாக்குறான். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது 3rd ரேங்க்ல இருக்க ஒரு ப்ராஃபஸியை தடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம அப்படியே பார்க்கும் போது பி ரேங்க்மா தெரியலாம். ஆக்சுவலா இதோட ரேங்க் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதோட பேரை அந்த நோட்ல என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எல்லோ ஜேர்னலா. அப்படியே புக்ல இருக்க விஷயத்த அவ சொல்ல இருக்கா. திடீர்னு அந்த இடத்துல கிராக்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. கசராகியா யோசிக்கிறான், அட என்ன ஆகுதுங்க. ஆனா திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வருது. அட இதுங்களை பார்க்கும் போது ஏ ரேங்குக்கும் மேல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே தயாராவுங்க, நம்ம ஏ ரேங்க் நம்மளால என்ன பண்ண முடியும்னு காட்டணும். ஆனா அத்த செகண்டே அந்த கசராகி அந்த ஏ ரேங்க் ஹண்டரோட ஆளுங்க அத்த செகண்டே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அப்படியே குத்தி கீக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அப்படியே கிட்ட வரா. நம்ம கசராகி என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணு வந்து ஒரு சிவிலியன் அப்படின்னு யோசிச்சுக்கினே அங்க கத்துறான். சிவிலியன்ஸ் எல்லாம் இங்க வரவே கூடாது, சீக்கிரம் பின்னாடி போங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா, இது ரொம்ப ஆபத்தான இடம். ஆனா அதெல்லாம் கேட்காம அவளோட பயங்கரமான ஒரு ஸ்பெல்ல போறா. அவளோட பவர் என்னன்னா மெர்க்குரியம். அதை அவளால மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது அதை என்ன ஷேப்புக்கு வேணாலும் மாத்த முடியும், அதை வச்சு வெடிக்கவும் வைக்க முடியும். அங்க அதே மாதிரி தான் எக்ஸாக்ட் ஆகுது. அவ அதை கட்டுப்பட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த இடத்துல ஸ்பியர் மாதிரி நிறைய விஷயம் வருது. அந்த மாஸ்டர்ஸ் ஏ ரேங்க் ஹண்டர்ஸை கொல்ல ஆரம்பிச்சிருக்கும்ல, அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரையும் அதுங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இதனாலேயே அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹனடா அவரா அங்க கிக்கு மேல கிக்கா வைக்கிறாரு. அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வானத்துல பறக்குது. இதை பாக்குற நம்ம கசராகி ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. நான் அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு சிவிலியன் அப்படின்னு தான் யோசிச்சாரு. அப்புறம் தான் அவருக்கு புரியுது, அதாவது நான் கேள்விப்பட்ட அந்த ஆன்டி ப்ராஃபசி யூனிட், அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் எஸ் ரேங்கோட ஸ்குவாடு, அது இவங்க தானா. நான் ஏதோ யோசிச்சேன் இவங்க எல்லாருமே சிவிலியன்னு. ஆனா உண்மையை சொன்னா அந்த பொண்ணோட பார்வையில நான் தான் ஒரு சிவிலியன் மாதிரி. அங்க கசராகி ஏதோ ஒன்று சொல்லலான்னு வரா, நீங்க தான். ஆனா அதுக்குள்ள அவங்க கண்ணு முன்னாடி அந்த கிராக் இன்னமும் பெருசா ஓப்பன் ஆகும். இப்போ வந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த எஸ் ரேங்குக்கும் மேல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி ஒரு பீஸ்ட் மேன் வருது, அதோட லெவல் அதுவும் எஸ் ரேங்குக்கும் மேல இருக்கு. அதனால அவங்க 2 பேருமே தயாராகுறாங்க. இன்னமும் அங்க கிசராகி கத்தின்னு இருக்கான், ஆமா என்ன நீங்க பண்ணிருக்கீங்க, அது எஸ் ரேங்குக்கும் மேல இருக்கு, உங்களால பண்ண முடியாது எதுவும் க்ளோஸரா. அதே ஏதோ அவங்க கேட்க போறாங்க. அங்க பயங்கரமா அவங்க தாக்குறாங்க. அந்த பொண்ணோட அட்டாக்கும் வேலை செய்யல, அனடாவோட கிக்ஸும் அவங்க வேலையே செய்யல. ஆமா என்ன ஆச்சு, அது இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. அப்பனா வேற வழியில இந்த அட்டாக்கை தான் நான் பண்ணணும். இன்னொரு அட்டாக்கை பண்ணலான்னு போறா. அதுக்குள்ள நம்ம மினாட்டோ நடுவுல வரான். அங்க இதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா இப்பதான் இவன் ஜாயின் பண்ணா, இவன் எதுக்கு ஃப்ரண்ட்ல வரான் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்குது. அந்த மாஸ்டரும் படு வேகமா தாக்க வரும். வெறுமா அவன் கையை தான் வைக்கிறான். அதுக்கே ஒரு ஷாக் வேவ் உள்ள அப்படியே பெனிட்ரேட் ஆகுது. அத்த செகண்டே அந்த மாஸ்டரும் அப்படியே சின்ன பின்னமாவுது. இதை பார்த்து இன்னமும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா காலையிலேயே மினாட்டோவை பார்க்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹனடாவோட கணிப்பு அங்க தவறவே இல்லை, அதே மாதிரி தான் இங்க ஏற்பட்டிருக்கு. மினாட்டோ அதாவது நேத்து பார்த்ததை விட ஒரே நைட்ல ரொம்ப அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். பின்னாடியே அந்த பொண்ணும் யோசிக்கிறான், ஆமா இவன் வந்து எப்படி அதை பண்ணான். ஆனா நடுவுல வந்தது அன்னெசரியான விஷயம் தான். அங்க மினாட்டோவும் யோசிக்கிறான், அவரு சொன்ன மாதிரியே அந்த எனிமியோட அந்த பிசிக்கல் ரெசிஸ்டன்ட் அது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அவர் அப்பயே என்கிட்ட சொன்னாரு, QI அதை நீ யூஸ் பண்ணு, அதை நீ வெறமா யூஸ் பண்ணு, அதனால அந்த மாஸ்டரை உள்ளுக்குள்ளேயே ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அதே மாதிரி தான் அங்க ஆயிருக்கு.
இதை சொல்லி தந்தது வேற யாரும் இல்ல, ஃபிஸ்ட் செயிண்டா இருக்கிற இந்த பர்சன் தான். இவரு தான் QI பத்தியும் எப்படி உள்ளுக்குள்ள பயங்கரமான பென்ட்ரேட்டிங் அட்டாக்ஸ் பண்றதையும் அங்க நைட்டோ சொல்லி தந்திருப்பாரு. அதை நம்மால கப்புன்னு போச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம மினாட்டோ அப்படியே திரும்பி கேட்கிறான், ஹேய் இப்போ உங்களோட பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா யோசிச்சு பாருங்க, நடுவுல வந்து காப்பாத்தினது நான் தான். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் சொல்லலாம் இல்லையா? என்னோட பேரை தானே நீ கேட்ட, என்னோட பேரு அக்கானி. இதுக்கப்புறம் நம்ம ஹானடா அவங்க ரெண்டு பேருமே பெனிட்ரேட்டிங் அட்டாக்ஸா பண்றாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க அட்டாக் பண்ண அந்த இடத்துல அந்த மாஸ்டர்ஸோட கதையும் அசால்ட்டா அங்க முடியுது. அட நம்ம மினாட்டோ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணோம். இந்த மாதிரி மாஸ்டர்ஸை உள்ளுக்குள்ள இருந்து கொள்றது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கு. சரி அவ்வளவுதான், வெளியில இருக்க மாஸ்டரை நம்ம கொண்டாச்சு, வாங்க நம்ம உள்ள போலாம். கேட்கிற கசராகி ரொம்ப ஆச்சரியமாவறான். என்னது நீங்க உள்ள போக போறீங்களா? ஏன்னா அந்த டைமென்ஷனல் கிராக் இருக்கிற அந்த உலகம் அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வேணாம். ஆனா அது ஏதோ அவங்க கேட்க போறாங்க. நம்ம மினாட்டோவும் இதோ வரேன் அப்படின்னு ஓடி போறான். பாக்குற கசராகி அங்க அம்போன்னு நிக்கிறாரு. அவரு பக்கத்துல ஃபுல்லா ஏரங் மாஸ்டர்ஸா இருக்கு. ஆமா யாரு சாமி இவங்க இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காங்க? நெக்ஸ்ட் சீன்ல ஃபைனலா அதுக்குள்ளேயும் போறாங்க. அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அவங்க முன்னாடி வந்து அக்கானியும் சொல்றான், ஹேய் பாத்தீங்களா வெளியில நம்ம மாஸ்டர்ஸை பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் உள்ளேயும் இருக்கு. இதுவும் புதுசா இல்ல, நம்ம அசால்ட்டா இதுங்களோட கதையை முச்சலாம். அக்கானி அவளோட ஸ்பியர்ஸை பயன்படுத்துறா. இதனால அதுங்களோட கதையும் அவங்க முடியுது. பரவாயில்ல, நம்ம அக்கானி வந்து உண்மையிலேயே பெஸ்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவ ரொம்ப உதவியா இருக்கா. இதுக்கப்புறம் அவங்க அப்படியே உள்ள போறாங்க. திடீர்னு நம்ம அக்கானி முன்னாடி ஒரு மிகப்பெரிய பேர் மாஸ்டர் வந்து ஹனடாவும் முன்னாடி போகும்போதே சொல்றான், இதை நான் பாத்துக்கிறேன். அந்த பேரும் இதை பார்த்து நீ படுவேகமா பிடிக்கலான்னு வந்து, ஆனா நம்ம ஆளு ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். ஹே என்ன ஆச்சு பேரு? நான் மேல இருக்கேன், நீ கீழே என்ன பண்ணிருக்க? அது அங்க பாக்குறதுக்குள்ளேயே நம்ம ஆளா கண்ணா அப்படின்னா நாங்க கிக்ஸ் மேல கிக் அடிக்கிறான். அதோட நிலைமையும் மோசமாவுது. இதை பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே அந்த டெக்னிக்கை காப்பி பண்ணிடுறான். அடுத்த செகண்டே அவன் பண்ண அந்த கிக்ஸை அச்சு பேசுறாம இவனும் அங்க பண்றான். நீங்க பண்ணது அது இப்படி தானே? அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்ன இது நம்ம கிக்கி அவன் காப்பி அடிக்கிறான்னு. உள்ள போகும்போது அக்கானே அங்க யோசனை இருக்கான். உள்ள போக போக நிமிஷோட நம்பர் அது வந்து கொஞ்சம் வருது. அப்பனா இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. உள்ள ஃபைனலி நம்ம பாஸை நோக்கி வந்து இருக்கோம். அதே மாதிரி கடைசி ரூமுக்கு அவங்க வராங்க. திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒரு விஷயம் பயங்கர வேகமா கீழே இறங்குது. அது ஒரு புல் மாஸ்டர் தான். அதோட ரேங்க் ட்ரிபிள்எஸ் அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அப்பனா இந்த கிராக்கோட ஃபைனல் பாஸ் இதுதானா? நம்ம ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. சரி இதோட கதையை நானே முச்சிடறேன். ஏன்னா நம்மளுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு. எப்போ ஒரு ஸ்ட்ராங்கரான இனிமி வரானோ அந்த டைம்ல நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக்ஸை நம்ம பண்ணணும். அதனால ஆப்போனண்ட்டுக்கு டைமும் கிடைக்காது. அதனால என்னோட அட்டாக்ஸை நான் நிறுத்தாம பண்ண போறேன் அன்டில் மயங்கி போற வரைக்கும். அட அக்கானே உண்மையிலேயே நீ வேற லெவலு, உனக்கு சப்போர்ட்டுக்கா நான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேருமே எப்படி அவங்களோட பவர்ஸை வெளிப்படுத்தும் போது அடி நம்ம ஆளு வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். உண்மையிலேயே இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு. ஆனா ஒரு சைடு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவன் சொல்றான், உண்மையை சொன்னா உங்களோட பவர் அது வந்து உண்மையிலேயே பத்தாது. ஆனா அவங்க அட்டாக் பண்ணும் போதே அவங்க சொல்றாங்க, உனக்கு வந்து தெரியாது, நீ ஒரு நியூபி தான். இந்த இடத்துல அவங்க அட்டாக்ஸை பண்றாங்க. ஆனா அது மேல எதுவும் ஆகிரமா தெரியல. அதுவும் கத்திக்கினே வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணு. அதுக்கே அது நிக்கிற அந்த இடமும் தரமட்டமா இது. அது மேல ஒரு கீரல் கூட இல்ல. என்னது எப்படி நம்ம மினாட்டோ சொன்ன மாதிரி கீரல் கூட அது மேல படவே இல்ல. மினாட்டோக்குள்ள ஒரு பர்சனும் சொல்றான், என்ன டேலண்ட் இது இப்படின்னு. உள்ளக்குள்ள ஒரு பர்சனும் பாத்துக்கினே சொல்றாரு, இவரோட பேரு கிளிக்கு. இவரோட டேலண்டே அல்கமி. அல்கமிஸ்டா இந்த ஒரு அல்கமில இவருக்கு தெரியாத விஷயமே இல்ல. அந்த பொண்ணோட டேலண்ட்டும் அல்கமி தான். அதனால்தான் ஆளு வியந்து போய் இதை சொல்றான். இது ரொம்ப அசிங்கமான விஷயம்ப்பா. இந்த மாதிரி ஒரு டேலண்டோட இதே மாதிரி போச்சுன்னா அவ எங்கான ஏஜ்லயே இறந்து போயிடுவா. கண்டிப்பா அவளால இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ ஸ்டார்டிங்ல சொன்னா ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் மேல ஸ்ட்ராங்கான அட்டாக்ஸை பண்ணணும், அதுக்கு நான் ஃபுல் மார்க் தருவேன். ஆனா அவளோட திறமை அதுவும் ரொம்ப அதிகம் தான். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டா. என்னன்னா இந்த மாஸ்டர் இருக்குல்ல அதோட பிசிக்கல் ரெசிஸ்டன்ட் அது ரொம்ப அதிகம். சிம்பாலிக்கா சொன்னா 100%க்கான பிசிக்கல் ரெசிஸ்டன்ட் அது இருக்கு. என்னதான் நம்ம மாங்குன்னு அட்டாக் பண்ணாலும் அங்க எதுவுமே அதுக்கு ஆக போதில்ல. அப்போனா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம என்ன பண்றது? மாஸ்டர் இன்னமும் ரேஜுக்கு போகுது. அங்க பாவம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு அக்கானையும் யோசிக்கிறா, அடிச்ச நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட பிசிக்கல் ரெசிஸ்டன்ட் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேற யாராச்சும் மேஜிக் பயன்படுத்துற மாதிரி ஆளுங்களை நான் வர வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா அப்படியே அவ திரும்ப பாருங்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோக்குள்ள அங்க கிளிக்கு அவரு வந்து உள்ள வந்துட்டாரு. அங்க
நம்ம ஹீரோவும் அந்த அல்கமியோட திறமையை இப்போ காட்டுறான். ஒரு மிகப்பெரிய மெர்க்குரியை அவன் பயன்படுத்துறான். அந்த மாஸ்டரே இதனால உறைஞ்சு போகுது. ஆமா, நீ என்னோட அட்டாக்கை எப்படி அப்படி நீ பயன்படுத்தின? அது என்னோட அட்டாக்கு, அதை உன்னால எப்படி பயன்படுத்த முடியுது? உண்மையை சொன்னா நீ ஒரு முட்டாளா இருக்க. இதை கேட்கிற அக்கானேக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரொம்ப டோனும் அப்படி அவனுக்கு மாறுது. ஒரு பக்கம் நம்ம ஆளு சொல்றான், ஏன்னா அல்கமியை பொறுத்த வரைக்கும் நீ பிளெக்சிபிளா இல்ல, அதை பத்தி உனக்கு சரியான நாலேஜும் இல்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கான 3 டிஃபரன்ஸான ஃபார்மை பத்தி நீ கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட உயரத்தை உன்னால அடையவே முடியும். மெர்க்குரியும் கொஞ்சம் கொஞ்சமா வாயை நோக்கி போகும். நம்மால அங்க பாயில் அப்படின்னு சொல்ல, அது உடம்பு வெளியில இருக்க மெர்க்குரி, அது உடம்புக்குள்ள போன மெர்க்குரி, அது எல்லாமே ஹை லெவலான டெம்பரேச்சரா இருக்கிற பாயிலிங் பாயிண்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல சரியா சுவாசிக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லா டெம்பரேச்சரையும் அது இழுக்குது. இது மேல பிசிக்கல் அட்டாக் அது வேலை செய்யலனா என்ன, எக்ஸ்ட்ரீம்லி ஹையான டெம்பரேச்சரை நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படி பண்ணா இதோட கதை அது அசால்ட்டா முடியும். அதே மாதிரி மினட்டோ, நீ என்னோட டிசைப்பிளா இருக்கிறது ஓகே தான், ஆனா அந்த பொண்ணையும் நான் டிசைப்பிளா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அட கிளிக், நீங்க இப்படியெல்லாம் ஜோக் பண்ணக்கூடாது, இது ஒரு ஜோக் தானே. இப்படிதான் SS ரேங்க்ல இருக்க அந்த மிகப்பெரிய மாஸ்டரை தனியா நம்ம ஆளு முளைச்சான். எங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ண போறான்னு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது வெறும் ஆரம்பம் ஒண்டிதான். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே தரமா இருக்க போது. எல்லாத்தையுமே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய மான்வாஸை உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகமா ஒரு புது மான்வாவும் வந்திருக்கும். அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா அதுவும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நான் உங்களை அந்த மான்வால இல்ல இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.